எங்கடி இங்க வந்தா சரியான பொட்டணத்தில் பூதம் குடும்பமா இருக்கும் போல இருக்கு. ஏய், உனக்கு பாட்டு கேட்க அங்கதான் இடம் கிடைச்சதா? என்ன எல்லாரும் வந்து நிக்கிறாங்க? என்ன ஆச்சு? டேய், என்னடா இதெல்லாம்? அண்ணா, கல்யாணம் பண்ணிக்க போற சின்னஞ்சிருசுங்க சந்தோஷமா இருக்க விரும்புறாங்க. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே. ஏற்கனவே நிச்சயமானவங்க ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பீரோவை திறந்து பார்த்துட்டா நீங்க சபையில ஏதாச்சும் சொல்லுவீங்க. அவ வேற பாவம், மனசு கஷ்டப்படுவா. அதுக்காக தான் பீரோவை திறக்க வேண்டான்னு சொன்னேன். இதெல்லாம் பாட்டிக்கும் இனியாக்கும் என்னால புரிய வைக்க முடியாது. அடியே, என்னடி இது ஜீபூம்ப வேலையெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. இவ எங்கடி இங்க வந்தா? ஏதோ பெரிய லெவல்ல கூட்டு சதி நடக்குதுடி. ஆமா பாட்டி, நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. மீனாட்சி இருப்பான்னு பார்த்தா பீரோக்குள்ள நட்சத்திரம் இருக்கா. ஏன் அர்ஜுன் சார், நீங்க தான் ரொமான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களை மாதிரியே உங்க தம்பி இருக்கணுமா என்ன? அவரு கொஞ்சம் ஜாலி டைப், அதான் இந்த மாதிரி. வசு, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? யாராவது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா நடந்துப்பாங்க? என்ன மாதிரி கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும்டா. இதெல்லாம் வேணாம்டா. அண்ணா சாரிண்ணா. ஆனந்த் மாமாவை குறை சொல்லாதீங்க. நான் தான் இங்க வந்தேன் மாமா. அர்ஜுன் சார், நம்ம ஆபீஸ்க்கு போலாமா? எனக்கு ஆபீஸுக்கு போற மூடே போச்சு. ஏன் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஆனா இப்போ தெரியுதானா? மீனாட்சி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா. எனக்கும் உங்களை பார்த்த பிறகுதானா திருப்தியா இருக்கு. என்ன மீனாட்சி, கல்யாணம் நடக்கிற இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியலையே. அதான் நான் வீடியோ காலுக்காக சிக்னல் கிடைக்கணும்னு தனியா வந்திருக்கேன். ஆனா சவுண்ட் எதுவுமே கேட்கலையேம்மா. ஒரு ஐடியா. அண்ணா சந்தேகப்படுறாரு. ஏதாவது சவுண்ட் போடுங்க. சவுண்ட். என்ன மீனாட்சி, மேலதாள சத்தம் கேக்குது? சாயரா முஸ்லிம் பொண்ணு தானே, அப்புறம் எப்படி மேலதாள சத்தம் கேட்கும்? அண்ணா, இங்க பக்கத்துல ஒரு ஹிந்து கோவில் இருக்குன்னா அங்க இருந்து மேல சத்தம் கேக்குது. சரி சரி. அண்ணா, இப்போ ஓகேவாண்ணா? கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களாண்ணா? அவங்க மந்திரம் கூட ஒலிக்குது. மீனாட்சி, கல்யாணத்துல துவா ஓதுவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது பாங்குமா? பள்ளிவாசல தொழுகிறப்ப தானே இதை போடுவாங்க. இது ஒரு வித்தியாசமான கல்யாணம்னா. மீனாட்சி, உன் பின்னாடி கிராஸ் பண்ணி போனது யாருமா? அப்படியே உன் ரைட் சைடு கேமராவை திருப்பு. அண்ணா, ஏனா? பின்னாடி ஆனந்த் கிராஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சது. சும்மா இருங்க. அண்ணா, இந்த கல்யாணத்துல நிறைய கூட்டம்னா, அதான் அவர் மாதிரி யாராவது உங்க கண்ணுல பட்டிருக்கலாம். நிச்சயமா அது ஆனந்த் கிடையாதுண்ணா. சரிம்மா, சீக்கிரமா வீட்டுக்கு வா. அண்ணனுக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சரிண்ணா, நான் வந்துடுறேன். ஐயோ அக்கா, எனக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சு. ஒரு போன் பேசுறதுக்கே நீ இப்படி கலங்குறியே. நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பிரச்சனையை சமாளிச்சிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும்? சரி சரி, நான் உங்களுக்கு ஸ்பெஷலா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிட்டுருங்க. நல்ல வேலை, நட்சத்திரம் கொண்டு வந்தது ஒரு ஆளுக்கே பத்தாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீ உட்காரு. சரி வா. இதே சாப்பாட்டுல நம்ம வேதி மாத்திரை கலந்தது தெரியாம
அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வேடிக்கை பார்க்க போறோம் பாட்டி. ஆமாண்டி. ஆமா, எத்தனை மாத்திரை கலந்த? நீ கொடுத்த எல்லா மாத்திரம் கலந்துட்ட பாட்டி. ரொம்படி. இந்த வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். அப்ப அங்க மொத்தமா ட்ரன்னு புடிக்கிக்க போகுது. ஆமா பாட்டி. நீ அந்த சோத்தை போட்டுக்கடி. போடு. சாப்பாடு சூப்பரா இருக்கு. பாட்டி இப்படியெல்லாம் கூடவா சாப்பிடுவாங்க? உனக்கு என்னடி தெரியும்? போடி. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க போல இருக்கு. அப்பப்ப ஏதோ நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஆனா இன்னைக்கு சமைச்ச கைக்கு மோதிரம் போடணும்டி. விட்டுட்டா போச்சு. நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டீங்க போல இருக்கே. ஆமா ஆமா, நீ பார்த்து தொலைச்சிட்டல, விளங்குன மாதிரிதான். ஆமா, சாப்பாடு எப்படி இருக்கு? ஏய், என்னடி கேள்வி கேக்குற? நாங்க என்னமோ இந்த பேதி மாத்திரை கலந்த சாப்பாட்டு சாப்பிட்ட மாதிரி இல்ல பேசுற. பேதி மருந்து கலந்ததேதான். இந்தம்மா, இது கொஞ்சம் பிடி. எங்க இந்த பாட்டில கொஞ்சம் தூக்கி பிடி. ஐயோ முடியாது டாக்டர், என்னால முடியாது. நீங்க வேணா புடிச்சுக்கோங்க, என்னால முடியாது. என்னம்மா நீங்க? ஓ சரி, அப்ப நீங்க 3 பேரும் சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட், எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாம் எடுக்கணும். டாக்டர், நீங்க ஒரிஜினல் டாக்டர்னு நான் ஒத்துக்கிறேன். அத ஒத்துக்கோங்க. அப்ப காலையில என்ன சாப்பிட்டீங்க? பேதி மாத்திரை தான். என்னது, பேதி மாத்திரை சாப்பிட்டீங்களா? ஐயோ பாட்டி, ஐயோ டாக்டர், அது பேதி மாத்திரை சாப்பிட்ட மாதிரி வயித்தை கலக்கிருச்சுல, அதத்தான் பாட்டி சொல்றாங்க. ஆமா, அதான பார்த்தேன். 3 பேருக்கு இப்படி ஒரே மாதிரி போகுதுன்னா அப்போ ஒருவேளை அது காலராவா கூட இருக்கலாம். அப்படி அது காலராவா இருந்தா 24 மணி நேரம் தான். 24 மணி நின்னுடுமா டாக்டர்? டோட்டலா நின்னுடும் பெரியம்மா. பயமுறுத்தாதீங்க டாக்டர், நாங்க வயிற்று வலியில இருக்கோம். அத போகிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. அதுக்குதான் ஊசி போட்டிருக்கேன். நீங்க வேணும்னா ஒரு டம்ளர் மோர் குடிச்சு பாருங்க, உடனே நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோரா? இத போன்லயே சொல்லிருக்கலாமே டாக்டர். போன்லயே சொன்னா வைத்தியம் பாக்குற எங்க பழப்பு எப்படி ஓடும்? சரி சரி, என்னுடைய பேமெண்ட்ட கூகுள் பேல போட்டுருங்க, சரியா? அடியே இனியா, டாக்டர் சொன்னது கேட்டுச்சா? அமுச்சு விட்டுடுடி. வயித்து வலிக்குதுடி. அடியே, இவ போலி டாக்டர் போல இருக்குடி. கூகுள் பே அனுப்பாத. ஐயோ முடியலையே. அடியே யாருடி அங்க? அடியே பிரியா. அம்மா, நல்ல ஒரு பெரிய டம்ளர்ல மோர கொண்டதிய வாயில ஊத்துடி. சரிங்கம்மா. முடியல, வயித்த கலக்குதுடி திருப்பி. நேரங்காலம் தெரியாம யாரு போன் பண்றது? ஐயோ, இந்த நேரத்துல இந்த தருதல் எதுக்கு போன் பண்றான்? சோதி, சொல்லுடா கண்ணு. என்ன பேபி, இந்தி டீச்சர் அழைச்சிட்டு வந்து அறிமுகப்படுத்தினேன். அதுக்கப்புறம் ஆளே காணுமே. தீப்தி நினைச்சு ஏக்கத்துல 4 நாள் குண்டாயிட்டே போறேன் தெரியுமா? அட டேய், ஏக்கத்துல இழைச்சுதான்டா போவாங்க. நீ என்னடா புதுசா குண்டாயிட்டு போறேன்னு சொல்ற? ஐயோ பேபி, எங்க காதல் ரத்தத்துல கலந்துருச்சு பேபி. அதான் பேபி குண்டாயிட்டே போறேன். ஐயோ சரி சரி, வெட்டி பேச்சலாம் வேண்டாம். நான் தீப்திட்ட பேசணும். அவன் போன் நம்பர் கொடு. ஐயோ, தீப்தி போன் நம்பர் வேணுமா? ஐயோ, அதுக்கு நான் எங்கடா போவேன்? இருக்கு இருக்கு இருக்கு. டேய், நீ போன் பண்ண அவ எடுக்க மாட்டாடா. அதோட உனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, நீ எப்படி அவ கூட பேசுவ? ஐயோ பேபி, காதலுக்கு மொழி தேவையில்ல பேபி, மனசு 2 சேர்ந்துட்டா அதுவே போதும். ஐயோ டேய் சோதி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. டேய், அவ அண்ணன் தம்பியில ஒரு மாதிரிடா. நீ போன்ல பேச போய் அது அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போய் அப்புறம் பிளைட் பிடிச்சு வந்து உன் மூஞ்சிலேயே நொங்க 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 குத்துவாங்கடா. அதெல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட எழுத்து நிக்க முடியாது தெரியுமா? ஏன்னா என்கிட்ட தீப்தி ஆர்மியே இருக்கு. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
நீ தீப்தி போன் நம்பர் மட்டும் கொடு. டேய் நான் சொல்றது முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. ரெபர் பேபி, இப்ப மட்டும் நம்பர் நீ தரலனா அவ்வளவுதான். டேய் என்ன மிரட்டுற? கொடுத்த காசுக்கு வட்டி கேப்ப அவ்வளவுதானே? பேபி, வட்டிலாம் கேட்க மாட்டேன். நீ கந்து வட்டிக்கு விடுறதா கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். புரியுதா? ஒழுங்கா போன் நம்பர் அனுப்பி வை. அண்ணே சூப்பர்ண்ணே, உன் பவரை நீ யூஸ் பண்ணவே மாட்டேண்ணே. இவ பாரு, கொஞ்ச நேரத்துல பயந்துக்கின்னு போன் கால் நம்பர் வரும் பாரு. என்ன இவன் ரொம்ப துள்றானே? ஏதோ சமாளிக்கலான்னு தீபிகா படுகோன் போட்டோவை கொடுத்தேன், நிஜமாவே பித்து பிடிச்சு அலையறானே. என்ன பண்றது? புடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். டேய் சோதி, உன்னை சமாளிக்க இவதான்டா சரியான ஆளு. இரு இரு, இப்பவே நான் அவளுக்கு போன் பண்றேன். ஐயா சாமி, தர்மம் பண்ணுங்க, தர்மம் போடுங்கய்யா, தர்மம் பண்ணுங்கய்யா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஹலோ, சிம்ரன் ஸ்பீக்கிங். ஏய், நான் தான் கடையநல்லூர் காந்திமதி பேசுறேன். ஐயோ துரையம்மா, சொல்லுங்க துரையம்மா. ஏய் அந்த ஹிந்தி பார்ட்டி அதாண்டி, என் பேரன் சோதிமணி தீபிகா படுகோன் போன் நம்பர் கொடுன்னு கேக்குறான். நான் ஓன் நம்பரை கொடுக்க போறேன். ஓ சரி சரி, தாராளமா கொடுங்க. எனக்கு துரை குரலை கேட்கணும் போல இருக்கு. கோயில் மணி அடிக்கும் போதெல்லாம் துரை என்கிட்ட கிளிங் கிளிங் பேசுற மாதிரியே இருக்கு. ஏய் இத பாரு, நீ ரொம்ப அவசரப்படுற. காதல் பைத்தியம் உனக்கு ரொம்ப புத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். துரையம்மா, நான் அவரை பார்த்த முத தடவையே நான் என் மனச பறி கொடுத்துட்டேன். ஜோதிமணி துரை கருகருன்னு இருந்தாலும் மூக்கு மொழியுமா அழகா இருக்காரு. 2 காலு 2 கையிலே இவ்வளவு அழகா இருக்கிறப்ப ஒரு காலு ஒரு கைய எடுத்துட்டா அப்படி இருக்கும். ஐயோ, தாதர் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்க வச்சுட்டா சில்லறை சும்மா கலகலன்னு கொட்டும். டேய் சோதி, நீ மாட்டினடா. ஏய் இது பாரு, அவன் உங்ககிட்ட பேசுற போது நீ நினைச்சு பேசவே மாட்டான். அந்த ஹிந்திக்காரி தீபிகா படுகோன்னு நினைச்சுதான் பேசுவான். நீ அதை காட்டி கொடுக்காம சமாளிச்சு பேசணும். சரிங்கம்மா. நீ அவனுக்கு போன் பண்ணவே கூடாது, அவன் தான் உனக்கு போன் பண்ணுவான். அதே மாதிரி நீ அவன்கிட்ட பேசும்போது ஹிந்தியில மட்டும்தான் பேசணும். இத பாரு, எக்காரணத்தை கொண்டு தமிழ்ல பேசவே கூடாது. புரியுதா? புரியுது புரியுதுமா. நான் சொன்னதை நீ செஞ்சா உன்னை நான் ஹெவியா கவனிச்சிடுறேன். ஒரு 500 ரூபாய் சில்லறையா கொடுத்தா போதுமா? ஐயா ஐயா ஐயா, தர்மம் பண்ணுங்கய்யா. ஏய் மொல்ல மாதிரி 5 ரூபா போட்டு போறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, என்னதானடி சொல்ற மவளே. ஏய் ஏய் ஏய், இப்ப நீ யார்கிட்ட பேசுற? உங்கள இல்லம்மா. சரிடி, நான் உனக்கு 1000 பாரு, இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க பாரு, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றதால தான் வேலை பார்க்க முடியலன்னு சொல்றேன். ஓ இத பாருங்க அர்ஜுன் சார், நீங்க 1000 தான் கோவப்படுற மாதிரி திட்டினாலும் நடிச்சாலும் நீங்களும் நானும் தான் ஒண்ணு சேருவோம். ஏன் கேளுங்களேன், ஏன்னா அதான விதி. விதி இல்ல, ஒண்ணு இல்ல, உன் புத்தி. சார் அதெல்லாம் இல்ல சார், நீங்க நம்பலனா நான் வேணா ப்ரூவ் பண்ணட்டுமா? ஒண்ணும் ப்ரூவ் பண்ண வேணாம். நீ ஏதாவது கேடி வேலை பாப்ப, நீ கிளம்பு. சார் நான் ப்ரூவ் பண்ண போற விஷயத்துல அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா இது நம்ம பாடி சம்பந்தப்பட்டது. என்னது பாடி சம்பந்தப்பட்டதா? அப்ப நான் கன்ஃபார்மா இதுக்கு வரல. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. வா வா, ஃபர்ஸ்ட் வெளிய போ. இருங்க சார், ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? இது அவங்க பாடியில நான் வைக்க போற போட்டி. இப்போ நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். ஏன் உடம்ப அளந்தா 8 ஜான் வரும், அதே மாதிரி உங்க உடம்பும் 8 ஜான் இருந்தா நாம கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்தே தீருவோம். அது எப்படி வரும்? ஏய் நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, அதெல்லாம் வராது. சார் சார் வரும் சார், அதுதான் பொருத்தங்கிறது. கல்யாண ஜாதகத்துல 10 பொருத்தம் இருக்கான்னு பாப்பாங்கல்ல, அதுல இதுவும் ஒண்ணு. நான் சொன்ன மாதிரி அவங்க கையால அவங்க அளக்குறப்போ என்னோட உயரமும் உங்களோட உயரமும் 8 ஜான் இருந்தா நம்ம கல்யாணத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது சார். இப்ப பாருங்க, நான் அளந்து காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 அப்புறம் 8. பாத்தீங்களா அர்ஜுன் சார்,
8 ஜான் வருது. அதே மாதிரி நீங்களும் உங்க உடம்ப அளந்து பாருங்க. கண்டிப்பா 8 ஜான் தான் வரும். ஏன்னா அதான் சார் விதி. என்னால என்ன முடியாது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? கிளம்பு. கெட் அவுட். பாத்தீங்களா, போட்டிக்கே வர மாட்டேங்கிறீங்க. அப்போ தோத்து போயிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். அதே மாதிரி 8 ஜான் இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்க. அதானே? கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தீங்களா? இந்த பார் வசு, அது என்ன கர்மமானாலும் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ நான் சொல்றதுல நம்பிக்கை இல்ல. சரி, ஓகே. கிரேட் எஸ்கேப். அப்பா, என்ன தம்பி ஒரு மாதிரி உட்காந்துருக்கு? என்ன தம்பி, வசு மேடம் வந்துட்டு போறாங்க. உங்களுக்கு எப்பவுமே அவங்க திருமுகத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பொழுது போகும் போல இருக்கு. அப்படியே உள்ளுக்குள்ள 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்குமே. ஏன் உத்தமன் இப்படி மாறிட்டீங்க? ரெண்டு பேர் உடம்புல 8 ஜான் இருந்தா ஒண்ணு சேருவோங்கிறா. இது என்ன புது கணக்கா இருக்கு? புரியலையே. அவ உடம்ப அளந்து பார்த்தா 8 ஜான் இருந்துச்சு. எனக்கு அளந்து பார்த்தா தம்பி குழப்பத்துல இருக்கீங்க போல இருக்க. ஆபீஸ் குழப்பமா இல்ல ஆத்துக்காரி குழப்பமா? இது வேற குழப்பம் உத்தமன். வசு என்ன சொன்னானா, 2 பேர் இருக்காங்க. அவங்க கையாலேயே அவங்க பாடிய அளக்கணும். 8 ஜான் இருந்தா அவங்க 2 பேர் ஒண்ணு சேர்றத யாராலையும் தடுக்க முடியாதான். அது உண்மையா உத்தமன்? என்ன இது புரிந்தா கணக்கா இருக்க? அதான் உத்தமன், எனக்கும் புரியல. எனக்கு எதிரவே அவ உடம்ப ஃபுல்லா கணக்கு எடுத்தா. அவளுக்கு 8 ஜான் இருந்துச்சு. என் பாடிய எண்ணி பார்க்க சொன்னா நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை விரட்டி அமிச்சிட்டேன். விரட்டி விட்டீங்களா? அப்புறம் வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்க வேண்டியது தானே. அதுக்கப்புறமா எதுக்கு குழப்பத்துல இருக்கீங்க? அவ சும்மா கலாய்க்கிறாளா இல்ல உண்மையா சொல்றாளானே தெரியல. தம்பி, உங்க உடம்ப ஜான் போட்டு அழக சொல்றாங்க, அவ்வளவுதானே? அளந்து பாத்திர வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு தம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறீங்க? அப்படி அளந்து ஒரு வேலை 8 ஜான் இருந்தா நீங்க யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே தம்பி, யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். வசு மேடம் கிட்ட மட்டும் சொல்லிடுறேன் தம்பி. தத்தி தத்தி, சரியான தத்தி. சொல்ல சரி, சொல்ல 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 அளந்துலாமா? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? 1 2 3 4 5 6 7 8. அர்ஜுன் சார், ஐயோ தலைவலி. என்ன வெளியே அனுப்பி விட்டுட்டு நீங்க அளந்து பாப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ரிசல்ட் தெரிஞ்சுக்க நான் இங்கே இருந்தேன். ஏய், நீ தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? அப்போ நான் சொன்னதுதான் அப்படிதானே? மேடம், ரிசல்ட் நீங்க சொன்னதுதான். ஆனா தம்பி உங்ககிட்ட எதையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. உத்தமன், அது எனக்கு குழப்பமா இருக்கு. என்னால தீர்மானமா எதுவும் சொல்ல முடியல. ஆனா நான் குழம்பு நிக்கும் போது நீயா ஒண்ணு முடிவு பண்ணிக்காத. புரிஞ்சுதா? என்ன இங்க ஒரே குழப்பமா இருக்கு? அது ஒண்ணு இல்ல. உத்தமன், என்ன டிஸ்கஷன்? அது என்ன இங்க குழப்பம் குழப்பம் பேசிட்டு இருக்கீங்கன்னு தம்பி கேக்குறாப்ல. வேற ஒண்ணு இல்ல. அது ஒண்ணு இல்லப்பா. அது தம்பியோட உடம்ப ஜான் போட்டு பார்த்ததுல 8 ஜான் வந்தது. வசு மேடத்தையும் அளந்து பார்த்தா அதுவும் 8 ஜான் வருது. 8 ஒண்ணு சேர்ந்ததுன்னா ஓகே தம்பி, நான் ஆஃப் ஆக்கிறேன். இங்க பாருங்க சார், யார் உடம்பா இருந்தாலும் ஜான் போட்டு அளந்தாலும் 8 தான் வரும். பாத்தீங்களா சார், எனக்கும் 8 தான் வருது. சார், இவர் நம்ப மாட்டாரு. நீங்க அளந்து காமிங்க. என்னைய சொல்ல சார், உங்களை அளந்து காமிங்க.
ஆமா தம்பி. பாத்தீங்களா சார், அவருக்கு 8 தான் வருது. இததான் பெரியவங்க சொல்லுவாங்க, 8 ஜானு தான் வரும்னு. சரி, கீழே சாப்பாடு ரெடியா இருக்கு. சொல்லுங்க. திருட்டு பூனை எவ்வளவு லேட்டா திறக்கிறான் பாரு அவன. அதான் உள்ள ஒளிச்சு வச்சிருக்காருல, அப்புறம் எப்படி திறப்பாரு? பேரு தான் பெத்த பேரு, ஜேகேஆர் ஃபேமிலி. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுறாங்களோ. ச்சே, இதெல்லாம் ஒரு குடும்பம். என்ன ஆனந்த், வாசல்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ரூம்குள்ள கூப்பிட மாட்டீங்களா? சரி வாங்க. இனியா உள்ள போறதுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். இல்லாட்டி அந்த ஆனந்த வெளியே அனுப்பிச்சிருவா. இப்ப பாரு பாரு பாரு. சொல்லுங்க நீயா, என்ன விஷயம்? அத்தை உங்களை வர சொன்னாங்க. எதுக்கு வர சொன்னாங்க? தெரியல, நீங்க வேணா அத்தை கிட்ட போய் கேட்டுக்கோங்களேன். சரி, நான் கேட்டுக்கிறேன். சரி, வந்துருங்க. வர 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 வர. எதுக்கு அம்மா என்ன கூப்பிடுறாங்க? இந்த இனியா பாக்குற பார்வை வேற சரியே இல்லையே. பசுவானி கிட்ட சொல்லலாமா? முதல்ல போய் அம்மாவை பார்ப்போம், அப்புறமா அதை பத்தி யோசிப்போம். பாட்டி, ஆனந்த் கிட்ட பேசி அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டான். அப்படியாடி? இந்த பாரு லக்கிமா, உன் ஆள் அந்த வீல் சேரை பார்க்க போற கேப்ல நாம அந்த ரூம்குள்ள புகுந்துடணும். அந்த மீனாட்சியோட சிண்டு அப்படியே பிடிச்சு இழுத்துட்டு வந்து நேர துப்பாக்கி தம்பிக்கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் மாட்டி விட்டுறணும். சரி பாட்டி. கரெக்ட் தானே? என்னைக்கு பாட்டி தப்பா சொல்லிருக்கீங்க? இப்ப வாத அந்த வசுந்தரா கொட்டத்தை எடுக்கனா சரி பாட்டி. வரா ஒரு வழியா வெளியே வந்துட்டான். ஆமா பாட்டி, இப்ப நம்ம உள்ள போந்துடலாமா? போலாம். ஏய், ஏடி ரூம பூட்றா? ஆமா பாட்டி, ரூம்குள்ள மீனாட்சி இருக்கிறது கன்ஃபார்ம். இப்ப எப்படி நம்ம பூட்டு திறக்கிறது? நீ பாக்காத பூட்டா? உத்து பார்த்தாலே பூட்டு திறந்துக்குமே. ஐயோ பாட்டி, அதுக்கெல்லாம் மாத்து சாவி வேணும் பாட்டி, இல்லன்னா பூட்டை உடைச்சாகணும். சத்தம் கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இப்ப என்கிட்ட சாவி வேற இல்லையே. என்ன பாட்டி காரி துப்புறீங்க? ஒன்ன துப்பலடி, அத பூட்டு போட்டு பூட்டிட்டு போறானே அவனை துப்புற. சரிங்க பாட்டி, அதை விடுங்க. முதல்ல பூட்டை திறக்கணும். ஆனந்தி கிட்ட இருக்க சாவியை எப்படியாவது எடுக்கணும். அதுக்கு ஒரு பிளான் போடுங்க. ஒரு ஐடியா வந்துருச்சு. வாப்பா ஆனந்த். நீங்க வர சொல்லி இருந்தீங்களாமா? இனியா சொன்னாங்க. ஆமாப்பா, உட்காரு. நிக்கிறம்மா. ரூம் கிட்ட இலக்கியா அவ பாட்டி இனியா நிக்கிறாங்களே, ஏன் நிக்கிறாங்க? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. எதை நினைச்சு மனச போட்டு அலட்டிக்காத. அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. என்னது, நான் ஏதோ நினைச்சிட்டு இருக்கேன், அம்மா ஏதோ பேசுறாங்க. நாம ஒண்ணு நினைச்சோம்னா வேற ஒண்ணு நடக்கும். ஆனா அத நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. ஒருவேளை நம்ம லவ் பத்தி தான் சொல்றாங்களோ? எனக்கு தெரியல, நான் பாக்கலன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துட்டேன். அம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன்ப்பா. ஆனா அடுத்த வாட்டி நடக்க கூடாது. நடக்கும் நான் விட மாட்டேன். எப்பவும் வெளிப்படையா இருக்கணும். எல்லாரும் பாக்குற மாதிரி செய்யணும். அதுதான்ப்பா நல்லது. அதே மாதிரி தப்பா ஏதாவது செஞ்சுட்டா அதையே நினைச்சு வருத்தப்படவும் கூடாது. என்னது, அம்மா ஏதோ போட்டு வாங்குற மாதிரி இருக்கு. மீனாட்சி நான் ரூம்குள்ள வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஜாட மாடியா கேக்குறாங்களோ? என்னப்பா ஆனந்த், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, அது வந்து இத பாருப்பா ஆனந்த், நான் உன்னோட அம்மா. உன் வருத்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியாதாப்பா? உன் மனச போட்டு அலட்டிக்காத. அடுத்த தடவை பூஜையில விளக்கு போடும்போது எதுவும் குழப்பம் இல்லாம எல்லாரும் பாக்குற மாதிரி நீயும் நட்சத்திராவும் சேர்ந்து விளக்கு போடலாம். சரியா? அப்பாடி, இதுதானா? வாமா. என்னம்மா இது? நீங்க டயர்டா இருந்தீங்களா அத்த? அதான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தேன். இந்த வேலையெல்லாம் நீ எதுக்குமா பண்ற? இது நம்ம வீடு அத்த, நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க.
இதெல்லாம் இவ செய்ய மாட்டாளே, எதுக்கோ பிளான் பண்றா. நம்ம உஷாரா இருக்கணும். ஐயோ என்னம்மா, என்னாச்சு? யார் இப்ப உங்ககிட்ட காஃபி கேட்டா? இப்படிதான் குடுப்பீங்களா? ஆனந்த், அவளை திட்டாதப்பா. அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வர போறவ. ஏதோ கவனக்குறைவால நடந்துருச்சு, விட்டுடுப்பா. என்னவோமா? ஆனந்த் ஏன் இவ்ளோ கோவப்பட்டுட்டு போறான்? இனியா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? முதல்ல எந்திரி. இல்லைங்க அத்தை. எந்திரிமா. சாரி அத்தை. பரவாயில்ல இனியா, நீ என்ன வேணும் நான் கொட்டின? போய் சர்வன்ட்ட வர சொல்லு. சரி. ஐயோ வந்துட்டாண்டி வந்துட்டாண்டி. ஐயோ பாட்டி வர வர என்னடி இது? திகில் படமா போயிட்டு இருந்துச்சு, இப்ப பேய் படமா மாறிடுச்சு. ஆமா பாட்டி, காஞ்சனால வர ராகவ லாரன்ஸ் மாதிரி மாறிட்டாரு பாட்டி. இப்ப பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவோம் போல இருக்கே. அதான் நடக்கும் போல இருக்கு. நான் யார் தெரியுமா? இப்போ காஞ்சனா, இது ஏன் ரூம்? எனக்கே தெரியாம சாவி எடுத்து என் ரூம்குள்ளே வந்திருக்கீங்களே, உங்களை என்ன பண்ணலாம்? ஐயோ ஐயோ, நான் இல்ல காஞ்சனா, நான் சாவி எடுக்கல, இவதான் சாவி எடுத்தா. நான் எடுக்கல, இவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. நான் இங்க டான்ஸ் ஆடுவேன், ஓடி விளையாடுவேன். பாட்டி, யாராச்சும் உள்ள வந்தா அவங்கள விளையாடுவோமா? வேண்டாம் காஞ்சனா, விளையாடுவோமா? காஞ்சனா இல்ல. பாட்டி நல்லா அடி வாங்குறாங்கல்ல. வருவியா? நல்ல போடு. அவளுக்கு சிரிக்கிறாங்க, அவளுக்கு வெட்டு, அவளுக்கு வெட்டு. வெளியே போ, ஓடு. ஏய், வெளியே போ. ஓடுங்க, போங்க, ஓடுங்க. அர்ஜுன், ஆனந்துக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சிருக்கா? ஆமா அர்ஜுன். என்ன சொல்ற? ஆமா தம்பி. ஐயோ, சும்மா லூஸ் மாதிரி வளராதீங்க, என்னால நம்பவே முடியல. ஆனந்த் இந்த மாதிரிலாம் பண்ணணும்? தெரியல அர்ஜுன், நிஜமாவே பேய் பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிறாரு. புடவெல்லாம் கட்டி காஞ்சனா மாதிரி ஆடுறாரு. பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வேணா வந்து பாருங்களேன். வாங்க அர்ஜுன், வாங்க. இந்த ஃபைல பாருங்க, வாங்க, அப்புறமா அந்த வாங்க. ஃபைல பாருங்க. நீங்க தான் ரெண்டுத்தையும் எங்களை முழுசா முடிச்சு காப்பாத்திக்கோ. சொல்லுங்க, அண்ணன் கிட்ட கைத்து நான் வாங்கி தரேன். எப்படி? என்னண்ணா எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. இவன் பேச்ச நம்பாதீங்க, இவன் பேச்ச நம்பாதீங்க. பீரோ பாப்போம், பீரோ 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 பாப்போம். பீரோக்குள்ள இருக்கல, பீரோக்குள்ள பீரோக்குள்ள. நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இங்க இல்ல, எல்லாமே கரெக்டா இருக்கு. அண்ணா என்னண்ணா கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்கண்ணா. டேய் ஆனந்த், நீ புடவைய கட்டிட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு முகத்துல மஞ்சள் எல்லாம் பூசிட்டு டான்ஸ் ஆனதா இவங்க சொல்றாங்க. மேடம் பாருங்க எப்படி சொல்லிருக்காங்க. செம்ம காமெடி. சீரியஸா நான் இப்படி எல்லாம் போய் பண்ணுவானா? டேய்,
தெரியும்டா, நீ யாருடைய தம்பி? நீ இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். துப்பாக்கி தம்பி, இப்பதான் உங்க தம்பி புடவைய கட்டிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு எங்களெல்லாம் குழந்தை எடுத்துட்டாரு. இவன் மேல சத்தியமா சொல்றேன், இப்படி எல்லாம் பண்ணாரு. ஐயோ அர்ஜுன் சார், இவங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா புடவை, மஞ்சள், லிப்ஸ்டிக் இதெல்லாம் எங்க? ஆனந்த் இங்கே தானே இருக்காரு. அதான் நீ இருக்கேடி, எல்லாத்தையும் பக்கமா பதுக்கி வச்சிருப்ப. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, வசுந்தரா மேடமும் இங்கதானே இருக்காங்க. ஆமா இல்ல, கரெக்ட். அர்ஜுன் சார், எப்பவும் கெட்ட விஷயங்களை நினைச்சிட்டே இருந்தா கெட்ட கனவு வந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி கனவு கண்டிருப்பாங்க, அதத்தான் இவங்க சொல்றாங்க. ஏய் அடியே அடியே, பஞ்சத்துல இருக்கிறவ பணியாரத்தின கதையால இருக்கு நீ சொல்றது. ஏண்டி, கனவாவே இருந்தாலும் 3 பேருக்கு ஒரே கனவாடி வரும். கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி நீங்க சொல்றத நான் நம்புறது? இல்ல அர்ஜுன், நாங்க ப்ராமிஸ பார்த்தோம் அர்ஜுன். முதல்ல எதுக்கு ஆன் ரூம்குள்ள நீங்க வந்தீங்க? அது அது ஏதாவது சமாளிச்சு தொலை, என் மூஞ்சிய பாக்குறேன். இல்ல அர்ஜுன், இந்த வீட்டோட மருமகளா எனக்கு இது கூட உரிமை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இனியா. இப்ப நீ ஒரு பிரச்சனைன்னு சொல்றதால தான் நான் கேக்குறேன். நானு ஆனந்த் ரூம்ல தானே பிரச்சனை, நீங்க சந்தேகப்படுறதா சொல்றீங்க. நீங்க 3 பேருமே அவன் கூட இங்கே தங்குங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு ப்ரூஃபோட காமிங்க, என்ன ஏதுன்னு கேக்குறேன். இங்கதான்டா இருந்தாங்க, எங்கடா போனாங்க? எங்க போகணுமோ அங்க போயிட்டாங்க. சரி, நீ ஒர்க்க பாரு. சரிண்ணா. நீ ஃபைல பாரு. சைட ஒரு ஹாஸ்டல் வேற. என்ன பேபி, என்ன தெரிஞ்ச நேரத்துல? முதல் பூஜையில நல்லபடியா விளக்கு போட்டாச்சு. அதே மாதிரி 2வது பூஜையிலயும் நல்லபடியா ஆனந்த் கூட சேர்ந்து விளக்கு போடணும். அத நீ கூட இருந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறா. பேபி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பூஜையில ஆனந்தோட சேர்ந்து நல்லபடியா விளக்கேத்துவேன். அத நான் பாத்துக்கிறேன். போதுமா? தேங்க்ஸ் மாமா, எனக்கு இது போதும். நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். இப்பெல்லாம் நீ ரொம்ப அழகா கியூட்டா கல்யாண கலையா? ஏய் போங்க மாமா. வெக்கத்தை பாரு. இந்த பாரு பேபி, ஆனந்துக்கு நீ தான் மனைவி, இந்த வீட்டோட சின்ன மருமக. நீ எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? ஆனந்த் இவள அவ்வளவா கண்டுக்கிறது இல்லன்னு உள்ளுக்குள்ள நட்சத்திராவுக்கு ஒரு கவலை இருக்கு. அதான் இது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் சரியா போயிடும். ஓகே, டோன்ட் வரி. கொஞ்சம் சிரிக்கலாமே. வெரி குட். இந்த சிரிப்போடையே போய் தூங்கு. அப்புறம் மாமா, நாளைக்கு உங்களுக்கு பால் பாயசம் பண்ணி தரேன். அது மட்டும் வேணாமே. ஓகே, ரிஸ்க் எல்லாம் வேண்டாம். பட் ஆனந்துக்கு வேணா பண்ணிட்டா. ஓகே மாமா. ஓகே, போயிட்டு பை பை மாமா. பை. குட் நைட். குட் நைட். ஓப்போ, நல்ல வேலை பாயசத்துல தப்பிச்சோம். இப்படியோ ஒரு வழியா சென்டிமெண்டா பேசி அர்ஜுன சரி கட்டியாச்சு. அர்ஜுன் சொன்னானா எங்க அண்ணியும் ஒத்துக்குவாங்க. கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் நடந்த மாதிரிதான். அதே மாதிரி பாதி சொத்தும் வந்த மாதிரிதான். இனிமே நாம அமெரிக்கா போக வேண்டிய அவசியமே இல்ல. நான் உங்களை வச்சு எவ்வளவு பெரிய கனவெல்லாம் கண்டிருக்கேன். நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்களே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு மும்பைல ரோடா, பார்க்கா, பீச்சா நாம 2 பேரும் சுத்த போறோம். 4 பக்கத்துல இருந்தோம் அப்படியே காசு கலகலன்னு கொட்ட போகுது. ஜீன்ஸ் பேண்டையும் டி ஷர்ட்டையும் பாதியா வெட்டி உங்களுக்கு போட்டு விட்டு நான் அழகு பார்க்க போறேன். நீங்க என்ன சந்தேகப்படலாமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இந்த பாதி ஜீன்ஸ் பாதி டி ஷர்ட்? அது உங்களுக்கு தான்ப்பா. எனக்கா? டேய்,
டேய் ஐயோ கிறுக்கு பயலே, இதுதான்டா இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷனே. 1000 இருந்தாலும் தீபிகா ஒரு நடிகைடா. அவ டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோடா. ஓ ஜோ, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமை பாபா கோயில்ல நைட் ஷூட் இருக்கு, நான் போறேன். இந்த நாதரின் பேச்சு கேட்டுட்டு உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. பரவாயில்ல ஜோ, சாம்பார் சாதம் வீணா போனா பேட் ஸ்மெல் அடிக்கதான் செய்யும். அது சாம்பாரோட தப்பு இல்ல, அது நம்மளோட தப்பு. ஐயோ, கோயில் கோயிலா போறாளே தெய்வம், அவளை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. பேபி, நான் இனிமே அவளை சந்தேகப்பட மாட்டேன். என்ன மன்னிச்சிரு பேபி. தப்பிச்சோண்டா. டேய் இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்க கூடாதுடா. அதெல்லாம் எனக்கு பத்தவே பத்தாது. அக்கவுண்ட்ல ஏதாவது பார்த்து போட்டு விடுறா. சரி பேபி, சரி பேபி, போட்டு விட்டுறேன். ஏண்டா என் தீப்தி மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அவங்க தாத்தா கூட இருக்கிற போஸ்டரை பார்த்துட்டு என் தீப்தி பத்தி தப்பா பேசுறீங்களா? உங்களை பேசுறீங்களா? அண்ணி சூப்பர். அப்படியே அத்தை மாதிரியே இருக்கால, அதுக்குதான் அத்தை சாரி எடுத்துட்டு வந்தேன். சூப்பர்க்கா. சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க. ஐயோ, இந்த பண்ணாடுங்க எங்க இப்ப வந்தது? ஐயோ, பார்த்தா மாட்டிப்போமே. எதுக்கு பயப்படணும்? பயந்தாதான் திருடணும்னே தெரியும். நாம நேரடியா கூப்பிட்டு பேசுவோமே, நம்ம மேல டவுட் வராது. என்ன முதலாளி அம்மா? இழைச்சு போன மாதிரி தெரியுதே. நேத்து கூட நல்ல வாலிபா தான் இருந்தீங்க, ஒரு நாள்ல என்னாச்சு? அது அது வந்து பாட்டி, ராத்திரி நேரத்துல நிறைய பொருள் காணாம போகுது. குறிப்பா கிச்சன்ல இருந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் காணாம போகுது. அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆமாமா, எல்லாம் காணாம போகுது. அத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன் பாட்டி, இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க என்ன வேலை? அது சாப்பிட்டது செரிமானம் ஆகலம்மா, நெஞ்சுக்கும் தொண்டைக்குமா அலை கழிச்சுக்கிட்டு இருந்தது. அதான் காலார இப்படி நடந்து வரலான்னு வந்தேன். தாகம் எடுத்துதா, தண்ணி குடிக்கலான்னு அடுப்படிக்கு வந்தேம்மா. சரிதாயி, நீங்க வாக்கிங்கே போங்க, நான் இப்படி வாக்கிங் போறேன். பாட்டி போயிட்டாங்க, நம்ம சீக்கிரமா போயிடலாம், வாங்க. ஐயோ, அர்ஜுன் சார், வாங்க சீக்கிரம். மா, வசு, இந்த நேரத்துல அம்மாவை எங்க கூட்டு போறீங்க? அது அவங்க டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் ரிலாக்ஸா இருக்கட்டுமேனு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். பூஜை நினைச்சு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க போல இருக்கு. அது அம்மா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. நாளைக்கு பூஜை ரொம்ப நல்லபடியா நடக்கும், நான் இருக்கேன். பசு, சும்மா நின்று இருக்க, சொல்லு. ஆமா மேடம், பூஜை நல்லபடியா நடக்கும். அதான் அர்ஜுன் சார் இருக்காருல்ல. ஏய், என்ன இதுதான் சொல்வியா? அம்மா, நீங்க எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது தூங்கிட்டாங்க. தூங்கிட்டாங்களா? சரி, அப்ப நான் ரூம்ல போய் படுக்க வச்சுட்டு வந்துடுறேன். இருங்க அர்ஜுன் சார், நீங்க எதுக்கு? அதான் ஆனந்த் இருக்காரு, நான் இருக்கேன், நாங்க 2 பேரும் கூட்டிட்டு போய் படுக்க வச்சிடுறோம்.
அம்மா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு, அதான் கார்டன் பக்கம் போலான்னு வந்தேன். நீங்க போங்க போங்க, நாங்க படுக்க வச்சுக்கிறோம். ஓகே ஆனந்த், அம்மா ரூம்ல போய் படுக்க வைடா. சரிண்ணா சரிண்ணா. நடக்கணும். பத்ரண்டா. சரிண்ணா சரிண்ணா. ஐயோ அர்ஜுன் சார். அண்ணி நீங்க எங்க போறீங்க? ஐயோ இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ அண்ணி. அர்ஜுன் சார். ஏய், அம்மாவை படுக்க வைக்கலையா? அது ஆனந்த் இருக்காருல்ல. நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு வந்தேன். ஓ, எனக்கு லவ் மூடா இருந்தது, அதான் நானும் காத்து வாங்க வந்தேன். சரி ஓகே, நீயே காத்து வாங்கு, நான் கிளம்புறேன். நீங்களே காத்து வாங்குங்க, எனக்கு 2 நிமிஷம் முடிஞ்சது. என்ன 2 நிமிஷம்? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்க நிலவை பார்த்துட்டே இருங்க, கொஞ்ச நேரத்துல என் முகம் தெரியும். சரியா? தெரியும் தெரியும், நீ கிளம்பு. ஏய், பழைய ஐடியா. கிளம்பு, காத்து வரட்டும். கிளம்புறேன், நான் அப்புறம் பாத்துக்கிறேன்.